இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் தியானிப்பதற்காக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனங்கள் வரை ஒருவர் வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புற ஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் இரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுவதற்காக தெரிந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நாம் வாசித்த அருமையான வேத வசனங்களில் மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். அது மாத்திரமல்ல, நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. இரண்டு காரியங்களை கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விட்டு நீக்குகிறார், விலக்குகிறார். அது என்ன காரியங்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஒன்று, நமக்குள் இருக்கிறதான அவபக்தியை ஆண்டவர் நம்மை விட்டு விலக்குவார். இரண்டாவது, நமக்குள் இருக்கிற பாவங்களை நம்மை விட்டு அவர் விலக்குவார். இரண்டு காரியங்களுமே நம்மை விட்டு விலக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமான காரியம். ஒன்று அவபக்தி, இன்னொன்று பாவம். பாவமான எந்த ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் வேத வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் நிருபத்துல அதுல 6ஆவது அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப பாவம் நம்மை மரணத்திற்கு நேராய் நடத்துகிறது. அவபக்தி அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்படி நம்மை நடத்துகிறது. இரண்டுமே நமக்குள்ளே இருக்குமானால் நாம் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அதே போல இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களில் அவபக்தி நமக்குள்ளே இருக்குமானால் நாம் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து வருகிற மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தை நீங்க பாருங்க, இந்த உலகத்துல எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் சூரியனை உதித்திருக்க பண்ணுகிறார். நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் மழையை ஆண்டவர் பெய்ய பண்ணுகிறார். ஆனா இது உலகத்தில் வாழ்வதற்காக எல்லா மனிதர்களுக்காகவும் தேவன் கிருபையாய் செய்து கொண்டிருக்கிறதான காரியங்கள். ஆனா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலேயே நமக்குள்ள எந்த பாவம் இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பாவத்தை நம்மை விட்டு விலக்குவதற்காக தேவனுடைய சமூகத்திலே நாம் போய் நின்று கர்த்தரிடத்தில் அந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அந்த பாவத்தை நம்மை விட்டு விலக்கி அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எபிரேயர் நிருபத்தில் 9ஆம் அதிகாரம், அந்த 9ஆம் அதிகாரத்திலே 13ஆம் 14ஆம் வசனங்களை பார்த்தோமானால், அதெப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பழைய ஏற்பாட்டு
நாட்களில் நாம் அறிந்திருக்கிறது போல அவர்கள் அந்த நாட்களிலே பலி செலுத்தி பாவ நிவாரண பலியை செலுத்தி அந்த பாவ நிவாரண பலியின் மூலமாக ஜனங்கள் தற்காலிகமாக பரிசுத்தமாக்கப்பட்டு வந்தார்கள். ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கிற போது அந்த பாவத்தினுடைய ஆக்கினை அவனுக்குள்ளே வராதிருப்பதற்காக அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பாவ நிவாரண பலியை தேவனுக்காக செலுத்தும்படி பாவ நிவாரணத்திற்கான பலி பொருளை அவன் ஆசாரியரிடத்தில் கொண்டு வருவான். ஆசாரியர்கள் அதை பலி செலுத்தி அந்த பாவம் செய்த மனுஷனுக்காக பாவ நிவர்த்தியை ஏற்படுத்துவார்கள். அப்போ அது அந்த மனுஷனுக்கு மன்னிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கர்த்தர் பாவ நிவாரணத்திற்காக அவர் ஏற்படுத்தின அந்த பாவ நிவாரண பலியினுடைய பிரமாணத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையிலே அவர் பலியாகுவார் என்கிறதை அந்த காரியம் உணர்த்தி கொண்டே இருந்தது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே அந்த பலியை செலுத்துகிற போதெல்லாம் என்னத்தை விசுவாசிப்பார்கள் என்றால், இதே போல தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பலியாவார் என்பதை அவர்கள் விசுவாசித்து அந்த காரியத்தை செய்து வந்து கொண்டே இருந்தார்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஜனங்களோடு பேசும்போது அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தார் அத்தனை பேருடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்திலே சுமந்து தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் நியமிக்கப்பட்ட ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்திலே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் அவர்கள் தேவனுக்கென்று பாவ நிவாரண பலியை செலுத்துகிற போதெல்லாம் எதை அவர்கள் நம்பினார்கள், எதை அவர்கள் விசுவாசித்தார்கள் என்றால், அந்த பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட பாவ நிவாரண பலி எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாகவே இருந்தது. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாகவே இருந்தது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேன், நான் கூட என்னுடைய நிழலை நான் பார்க்கிறேன். நீங்க எழுந்து நின்றுட்டீங்கன்னா உங்களுடைய நிழலை நீங்க என்ன செஞ்சிடலாம், பார்த்து விடலாம். இந்த பக்கத்துல வெளிச்சம் இருக்குமானால் எதிர் திசையில அந்த நிழலை நீங்கள் பார்க்க முடியும். காலையில எழுந்து உங்க வீட்டை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா உங்க நிழல் எங்க விடும், எங்க விடும், எங்க விடும், மேற்புறத்துல விடும். மாலையில் உங்க வீட்டை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா உங்க நிழல் எங்க விடும் அப்படின்னா நீங்க நிற்பதற்கு கீழ்ப்புறத்துல விடும். அப்போ பழைய ஏற்பாட்டுல பாவ நிவாரணத்திற்கான பலி செலுத்துகிற போது கிறிஸ்துவுக்கு நிழலாகவே அதை செய்து வந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில பாவ நிவாரணத்தை உண்டாக்கும்படிக்கு தம்முடைய சரீரத்தை அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து உலகத்தார் அத்தனை பேருடைய பாவங்களையும் தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு சிலுவையிலே மரிப்பார் என்கின்ற காரியத்திற்காகவே அது நிழலாய் கொடுக்கப்பட்டிருந்தது. நிழலாய் கொடுக்கப்பட்டிருந்தது. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் சிலுவையிலே ஏன் பலியிடப்பட்டது? நம்முடைய பாவம் நம்மை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா! நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு விலக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருக்கு தான் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. அவருடைய இரத்தத்திற்கு தான் பாவத்தை சுத்திகரிக்கிற பரிசுத்தம் உண்டு. அவர் மாத்திரமே மனுஷனுடைய பாவத்தை மனுஷனை விட்டு விலக்கி போடக்கூடியவர். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகள் தயவு செய்து இந்த சத்தியத்திற்கு நீங்க செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா! அங்கங்க இருக்கிறவர்கள் இந்த சத்தியத்திற்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் சொன்னார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. பூமியிலே பாவங்களை மன்னிக்க
மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அவர் மாத்திரமே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கொண்டவர். ஏனெனில் அவர் மாத்திரமே பரிசுத்தமான தேவன், அவர் மாத்திரமே பரிசுத்தமான தேவகுமாரன். அவருடைய சரீரம் பரிசுத்தமானது, அவருடைய இரத்தம் பரிசுத்தமானது, அவருடைய சிந்தனை பரிசுத்தமானது, அவருடைய வார்த்தை பரிசுத்தமானது. அவர் சொன்ன வார்த்தைகளில் பரிசுத்தம் இருந்தது. அவரே பரிபூரணமான பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் மாத்திரமே மனுமக்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் கொண்டவர். அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, தேவ ஜனங்களுக்குள் இருக்கிறதான பாவத்தை விளக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நீங்க பாருங்க, அந்த யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். சொல்லுங்க எல்லாரும், நீ போ. சத்தமா சொல்லுங்க, இந்த சத்தெல்லாம் போகுது. நீ போ, இனி பாவம் செய்யாதே. அதுல ஆண்டவர் அதற்கு முன்னால ஒரு வார்த்தையை அங்க சொல்றார். அந்த ஸ்திரியை பார்த்து பேசும்போது இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பாவத்தை மன்னிக்கிறதற்கும் அதிகாரம் உண்டு, பாவத்திற்கு தண்டனை கொடுக்கிறதற்கும் அதிகாரம் உண்டு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பாவத்தை மன்னிக்கிறதற்கும் அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு பாவ செய்து கொண்டிருக்கிற, பாவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதற்கும் அதிகாரம் உண்டு. ஆனா அவர் இந்த உலகத்தில் முதல் விசை கன்னி மரியினுடைய வயிற்றில் அவர் குழந்தையாய் பிறந்து வந்தது எதற்காக? மனுஷனுக்குள் இருக்கிற பாவத்தை மனுஷனை விட்டு விளக்கணுங்கிறதுக்காக வந்தார். மனுஷனை பாவத்தின் நிமித்தோ அவனை ஆக்கினைக்குள்ளாக படுத்தணுங்கிறதற்காக வராமல் பாவங்களை மனுஷனை விட்டு விளக்கணுங்கிறதற்காக வந்தார். அதுதான் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தினுடைய செயல்களை நம்ம பார்க்கிறோம். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட மெய்யான தெய்வன் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது கூட அவருக்கு பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற வல்லமை இருந்தது, பாவியை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற வல்லமை இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இந்த பூமியை அப்பொழுது நியாயம் தீர்க்க வராமல் இந்த பூமியிலே பாவம் செய்து பாவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை ரட்சிக்கிறதற்காக, அவர் செய்த பாவத்தை அவனை விட்டு விளக்குவதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்ததினாலதான் இந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. எல்லாருக்கும் ஒரு ஆசை. அன்னைக்கு என்ன ஆசைன்னா, பாவம் செய்த இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயினுடைய பிரமாணம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பயமா இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை நீங்க வாசித்து பாருங்க, பயமா இருக்கும். அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம வாழ வேண்டுமானால் நிறைய பேருக்கு கண் இருக்காது, நிறைய பேருக்கு கால் இருக்காது. ஏன்னா கண்ணுக்கு கண்ணு, காலுக்கு கால், பல்லுக்கு பல், கைக்கு கை என்கின்ற பிரமாணம். அப்போ இப்போ இந்த உலகத்துல ஒரு மனிதன் கோபப்பட்டு ஒரு மனுஷனுடைய கையை வெட்டிட்டான்னா, கையை வெட்டினவனுடைய கையை என்ன செய்யணும்? வெட்டணும். ஒரு மனிதன் கோபப்பட்டு ஓங்கி ஒருத்தரை செவிட்ல அடித்து அதை நிமித்து அவருடைய பல்ல 2 பல்லு உதிர்ந்துச்சுன்னா இவனுடைய பல்ல 2 என்ன செஞ்சிடணும்? என்ன செய்யணும்? உதிர பண்ணணும். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணமா இருந்தது. பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்துல இந்த மாதிரியான காரியங்களை எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் அவர் இறங்கி வருகிறார். நான் சொல்றதை நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு முன்பு வரை அதுதான் பிரமாணம். அல்லேலூயா. சிலுவையில இயேசு கிறிஸ்துவானவர் மரிக்கிறதற்கு முன்பு வரைக்கும் அதுதான் பிரமாணம்.
இப்போ இங்கே பாவம் செய்த ஒரு ஸ்திரியை பிடித்து கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அண்டையிலே நிப்பாட்டி அங்கே இருந்த வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், அந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசையின் பிரமாணம் எங்களுக்கு சொல்லுகிறது. இப்படி இருக்க இவளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மோசையின் பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டபடி இதை செய்யலாமா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவளை கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசுகிறார்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவங்க எல்லாம் கல்லறிவதற்கு ஆயத்தமாய் கல்லோடு கூட வந்திருந்த கூட்டம். யூதர்கள் பாருங்க, அந்த நாட்களில் இயேசு என்ன சொல்லுவாரோ என்று கேட்டு அவர் மேல் கல்லறிய வேண்டும் என்று வந்திருந்த போது ஆண்டவர் குனிந்து விரலில் எழுதி கொண்டே இருக்கிறார். அவர் மறுபடியும் அவர் குனிந்து எழுதி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர்கள் ஓயாமல் அவரை பாருங்க அங்கே மறுபடி கேட்டபோது இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன். இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னதுமே அங்கிருந்த எல்லாருமே மனசாட்சியினால் குத்தப்பட்டவர்களாக, மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாக, பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார்கள். பெரியவர்களும் வந்திருக்கிறார்கள், சிறியவர்களும் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து ஆலயத்திற்கு முன்பதாக அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று ஆசையோடு வந்திருக்கிறது போல அன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த ஸ்திரியை பிடித்துக் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு பெரியோரும் இருந்தார்கள், சிறியோரும் இருந்தார்கள், சிறுவர்கள் கூட நினைச்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் சொல்லுகிற காரியம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் நீங்க பாவம் இல்லை என்று சொன்னால் உங்களில் பாவம் இல்லாதிருக்கிறவன் இவள் மேல் முதலாவது கல்லை எறியட்டும் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுத தொடங்கினார். இந்த காரியத்தை ஆண்டவர் சொன்ன பிறகு அங்கிருந்த பெரியோரிடத்தில் இருந்து சிறியோரிடத்தில் வரைக்கும் அவருடைய மனசாட்சி பேச ஆரம்பித்தது. அல்லேலூயா, மனசாட்சி பேச ஆரம்பித்தது. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் வந்து மனசாட்சியை இல்லாதிருக்கிறார்கள், மனசாட்சியை கொலை செய்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஒருவேளை மனசாட்சி நம்மோடு கூட பேசினாலும் அந்த மனசாட்சியையும் அழித்து துணிகரமான பாவத்தை செய்கிற கூட்டத்தார் இன்றைக்கு ஏராளம் பெருகிக் கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களிடத்தில் அந்த வார்த்தையை சொன்னதுமே அவர்கள் எல்லாரும் தங்களுடைய மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. பெரியோர் முதல் சிறியோர் வரை வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாருடைய மனசாட்சியும் அவர்களோடு கூட போரிடுகிறது. நீ இதை செய்வதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் கல்லடினோ அப்படின்னு சொல்லி வந்த கூட்டத்தார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே பிரவேசித்த போது மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த மனசாட்சி அவர்களை கடிந்து கொள்ளுகிறது. இந்த பெண் மேல் கல்லெறிவதற்கு உனக்கு தகுதி இல்லை. எல்லாரும் போன பிறகு இயேசுவானவர் தனித்திருக்கிறார். அந்த ஸ்திரீ நடுவே அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வந்த ஒருத்தர் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே. ஏன் உங்க ஆக்கினைக்குள்ளாக அந்த ஸ்திரியை கொண்டு செல்ல முடியல? ஏன் இந்த ஸ்திரியின் மேல அவங்க கல்லெறிய முடியல அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிங்க, யாருக்குமே அவளை நியாயம் தீர்க்கிற தகுதி இல்லை. யாருக்குமே அவளை நியாயம் தீர்க்கிற தகுதி இல்லை. யாருக்குமே அவளை ஆக்கினைக்குட்படுத்துகிற தகுதி இல்லை. அந்த தகுதியின்மை எப்போ உணர்ந்தார்கள்?
தனக்கு இவளை கல்லறிகிற தகுதி இல்லை என்று அவர்கள் எப்பொழுது உணர்ந்தார்கள் அப்படின்னா, இயேசு அவர்களோடு பேசின பிறகு. ஹல்லேலூயா. இயேசு அவர்களோடு பேசின பிறகு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை அவர்களை சந்தித்த பிறகு அவர்கள் தங்களுடைய தகுதியின்மையை உணர்ந்தார்கள். மார்த்தட்டி பேசிக் கொள்ளலாம், இந்த ஊர்ல என்னை போல பரிசுத்தவான் இல்லை என்று. கை உயர்த்தி சொல்லிக் கொள்ளலாம், என்னை மடக்க அந்த ஊர்ல ஒருத்தனை இல்லை என்று. எதுவரைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற வரைக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எதுவரைக்கும் ஒருவன் தன்னை பெரிய பரிசுத்தவான் என்று எண்ணிக்கொள்ளுவார், எதுவரைக்கும் ஒருவன் தன்னை ஒரு மேன்மையானவன் என்று எண்ணிக்கொள்ளுவார், எதுவரைக்கும் ஒரு மனிதன் தன்னை போல ஒருவனும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுவான் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை அவனை சந்திக்கிற வரைக்கும் தான். ஏன்னா அவங்க புறப்பட்டு வரும் பொழுது எல்லாரும் என்னமோ அவளை அப்படியே ஆக்கணைக்குள் கொண்டு செல்லக்கூடிய தகுதி உடையவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனா ஆண்டவர் அவர்களோடு பேசின போது, அவருடைய மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்ட போது, அவருடைய மனசாட்சிகளை கடிந்து கொள்ளுகிற போது தங்கள் தகுதியின்மையை உணர்ந்து கல்லறிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விட்டுவிட்டு தங்கள் இல்லங்களுக்கு கடந்து போய்விட்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அவரிடத்தில் பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஏன்னா ஆண்டவர் பாவியை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதற்காய் வரல, பாவத்தை நம்மை விட்டு விளக்குவதற்காக வந்தார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ பாவியை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பது சுலபமான ஒரு காரியம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேத பிரமாணம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஒருவன் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு முன்பதாக அவனுடைய பாவத்தை அவனை விட்டு விளக்க வேண்டும் என்பதற்காக மனுஷனாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டவர் தேவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர். மனுஷன் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம் என்று ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். தேவனுடைய மகிமைக்குள் வாழ வேண்டிய மனிதன் தேவனுடைய மகிமைக்குள் வாழ்ந்து சந்தோஷித்து அவரோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டிய மனிதன் கொடிய பிசாசனுடைய தந்திரத்தினால் வஞ்சனையினால் அந்த தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை இழந்து பாவம் செய்து பாவியாக்கப்பட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டார் என்று வேத வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் ஓடி போய் ஒளிந்து கொண்டதற்கு என்ன முகாந்திரம்? அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை மீறினார்கள், தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். பிரமாணத்தை மீறுவதே பாவம். சத்தமா சொல்லுங்க, பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்ப பாவம் எங்கிருந்து மனுஷனுக்குள் பிரவேசித்தது அப்படின்னு சொன்னா, பிசாசுடைய சிந்தனையில் இருந்து மனுஷனுக்குள் அது வந்தது. எங்கிருந்து வந்துச்சு சொல்லுங்க எல்லாரும்? பாவம் எங்கிருந்து வந்துச்சு? அப்பதான் பிசாசுக்கு அப்படி நெஞ்சில் அடிச்சமா இருக்கு. பாவம் எங்கிருந்து வந்துச்சு? பாவம் மனுஷனுக்குள் இருந்து புறப்பட்டது அல்ல. தேவன் பாவத்திற்கு காரணர் அல்ல, கலகத்திற்கு காரணர் அல்ல. தேவன் மகா பரிசுத்தர். தேவன் தம்முடைய சாயலின்படியே மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனை ஆண்டவர் பாவியாய் சிருஷ்டிக்கவில்லை, தம்முடைய சாயலின்படியே சிருஷ்டித்தார். தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை கண்ட பிசாசுக்கு மகா பெரிய பொறாமை வந்தது. என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? ஆமா, மகா பெரிய பொறாமை வந்தது. அந்த காலத்துல எல்லாம் சில வீடுகள்ல நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. எத்தனை பிள்ளைகள் இருப்பாங்க? எத்தனை இருப்பாங்க சொல்லுங்களேன். பாட்டியம்மா சொல்லுங்க. கண்ணாடி போட்ட பாட்டியம்மா, புழு கலர், லைட் புழு, டார்க் புழு பார்டர் சொல்லுங்க. எத்தனை வீட்டுல எத்தனை பிள்ளைகள் இருப்பாங்க? நம்ம கிராமத்துல எல்லாம், எங்க வீட்டுல எல்லாம் 10. எங்க வீட்டுல எல்லாம் நாங்க பிறந்தது 8 பேர், பிறந்தோம் 7 பேர். ஹல்லேலூயா. 5 ஆண்கள் 2 பெண்கள். ஆமா, 8வது ஒரு பாப்பா, 8வது ஒரு தம்பி. அதுக்கு இடையில பிறந்த ஒரு பாப்பா இறந்து போச்சு. அப்ப 8ல இப்ப எத்தனை இருக்கு? 7 பூரணம். ஹல்லேலூயா. அந்த காலத்துலதான் சர்வ சாதாரணமா 10 பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு கிராமத்துல நாங்க ஊழியத்திற்கு போயிருந்தோம்.
அப்போ அந்த வீட்டில் ஜோமனை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். போன உடனே எத்தனை பிள்ளைகள்னு கேட்டோம். கொஞ்சம் வெக்கத்தோடு சொல்ல மறுத்துட்டு இருந்தாங்க. சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களே எங்கள் வீட்டில் 8 பேர்னு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்து சொன்னாங்க. 13 பிள்ளைகள் நாங்கள், 1 டஜன் + 1, 1 டஜன் வாங்கினால் 1 இலவசம்ங்கிற மாதிரி. ஆமாம், 1 டஜனுக்கு ஆண்டவர் கூட ஒரு இலவசத்தை கொடுத்து அந்த வீட்டில் எத்தனை பேர்? 13 பிள்ளைகள். அப்படின்னா பைபிள்ல நீங்க பாருங்க, 70 பிள்ளைகள்லாம் பார்க்கணும். ஹல்லேலூயா. அது தவறான காரியமே அல்ல, சரியா? இப்போ அப்புறம் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் வந்து 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 இப்போ ஒரு குழந்தைய வளர்க்கிறதே பெரிய காரியம். எனக்கு ஒன்னே ஒன்று இருக்கு, நான் சொல்லுவேன், அந்த 1 1000க்கு சமம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, அது எத்தனைக்கு சமம்? 1000க்கு சமம். அந்த நாட்கள்ல அந்த ஒரு வீட்டுல தொடர்ச்சியா 2-3 ஆண் பிள்ளைகள் பிறந்துட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுல எல்லாருக்கும் பொறாம வரும். நான் சொல்றது உண்மை. தொடர்ச்சியாய் 1 2 3 4 அப்படின்ட்டு ஆண் குழந்தைகளா பிறந்துட்டாங்கன்னா அவன் பொண்டாட்டி ஆம்பளை பையனா பெற்று போடுறான்னு என்ன வந்துடும்? பயங்கரமான பொறாம வந்துடும். பிசாசுக்கு ஒரு பொறாம வந்துச்சு. என்ன பொறாமன்னா, தேவன் தமது சாயலின்படியே மனுஷனை படைத்தாரு. ஆண்டவர் வந்து மனுஷனை படைக்கும் போது அவர் யோசனையில என்ன வந்திருக்குன்னா, படைக்கிறதே படைக்கிறோம், நம்முடைய சாயலின்படியே படைத்து விடுவோம் என்று எண்ணினார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் எண்ணுகிறார், தன் மனசில் அவர் யோசிக்கிறார், படைக்கிறதே படைக்கிறோம், மனுஷனை படைக்கிறோம், எல்லாவற்றையும் படைத்தார். வானம், பூமி, சமுத்திரம், சமுத்திரத்திற்குள் இருக்கிற மீன்கள், ஆகாயத்துல பறக்கிற பறவைகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து படைத்தார். மனுஷனை படைக்கிற போது ஆண்டவர் என்ன யோசித்தார்னா, நமது சாயலின்படியே மனுஷனை படைப்போமாக, நாம் நமது சாயலின்படியே மனுஷனை படைப்போமாக என்று சொல்லி கர்த்தர் வந்து தம்முடைய சாயலின்படி மனுஷனை படைச்சிட்டார். பாத்தீங்களா? அப்போ பிசாசு அதை பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா எசேக்கியேல் ஒரு வசனம் இருக்கு, அவன் ஆதியில் ஏதேனில் இருந்தவர். ஏதேன் இடத்துக்குள்ள வந்ததுதான் பிரச்சனை. ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒருவேளை அவனுக்கு பொறாம வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா மனுஷனை படைத்த போது தேவன் தம்முடைய சாயலின்படி மனுஷனை படைத்ததினால் அவனுக்குள்ள ஒரு பெரிய பொறாம வந்துச்சு. இந்த மனுஷனுடைய சாயலை என்ன செஞ்சிடணும்? குழப்பிடணும் அப்படிங்கிறதற்காக அவன் கொடிய வஞ்சகத்தை தன் இருதயத்திற்குள் சுமந்து கொண்டு வந்து ஏவாளோடு பேசி கற்பனையை மீற பண்ணினான். அதுதான் பாவம். கற்பனையை மீறுவதுதான் பாவம். தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுவதுதான் பாவம். ஆண்டவர் பொய் சொல்லாதே சொல்லுவாரு, நம்ம பொய் சொல்லிட்டோம்னா அது பாவம். ஆண்டவர் களவு செய்யாதே சொல்லுவாரு, களவு செய்து சொன்னாது பாவம். விபச்சாரம் செய்யாதே சொல்வாரு, செய்தால் பாவம். கற்பனையை மீறுவதே பாவம். தேவனுடைய அந்த சாயலை சேதப்படுத்துவதற்காக பிசாசனுடைய கொடிய தந்திரம் தான் அந்த பாவத்தினுடைய பிறப்பிடமாய் இருந்தது. மனிதன் பாவம் செய்த போது தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க முடியாதவனாய் பாவத்தின் நிமித்தமாக தான் அவன் ஓடி ஒளிந்து கொண்டான். சத்தமா சொல்லுங்க. பாவத்தின் நிமித்தமாக தான் அவன் ஓடி ஒளிந்து கொண்டான். ஓடி ஒளிந்து கொண்டான். பாவத்தின் நிமித்தமாக தான் மனிதன் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்க முடியாதவராய் தள்ளப்பட்டான். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல வந்து பாவியை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு இல்லை, அவன் செய்த பாவத்தை அவனை விட்டு விளக்க வேண்டும் என்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள் இருக்கிறதான பாவத்தை நம்மை விட்டு விளக்குவதற்காக வந்தார். ரோமர் 11ஆம் அதிகாரம் நாம் வாசித்த அந்த வேத வசனத்தை மறுபடியும் நீங்க வாசிக்கும் போது 27ஆம் வசனம் சொல்லுது, நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது, பாவத்தை நம்மை விட்டு நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்தார். அவர் வந்து தேவாலயத்தில் நின்று, ஜெபாலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுகிற போது, ஜனங்களோடு அவர் பேசுகிற போது, பிசாசு பிடித்த ஒரு மனிதன் எழுந்து நின்று சொல்லுகிறார், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய
பரிசுத்தத்தை நமக்கு தருகிறதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்குள்ள வந்தார். மனுஷனை பாவத்திலிருந்து மீட்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்தார். பாவம் மனுஷனை விட்டு விலக வேண்டும் என்கின்ற அவசியத்தை அவர் உணர்த்தி கொண்டே இருந்தார். நல்ல கவனிங்க, நீங்க வேதாகமம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பாவம் நம்மை விட்டு விலக வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், பாவம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும். இந்த இடத்துல இருக்கிற யாருமே பாவியாக இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய பிரதான தீர்ப்பு. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க வரும்போது ஏதோ ஒரு பாவ கரையோடு கூட நீங்க வந்திருந்தாலும், நீங்க இந்த ஆலயத்திற்கு முன்பதாக இந்த நாள் உங்களுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்க வந்திருக்கிற இந்த நேரத்தில் இதுவரை உங்க இருதயத்திற்குள்ள ஏதாயிலும் பாவம் இருக்குமானால் தயவு செய்து நீங்க இங்கிருந்து போகும்போது உங்க பாவம் உங்களை விட்டு விளக்கப்பட்டதாக, உங்கள் பாவம் உங்களை விட்டு நீக்கப்பட்டதாக, நீங்க சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு உங்க இல்லத்திற்கு என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும், கடந்து போக வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு நீக்குகிறவர், பாவத்தை நம்மை விட்டு விளக்குகிறவர். அப்போ நம்ம இருதயம் புது இருதயமா மாறும். நம்ம இருதயம் எப்படி மாறும் சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் அதனாலதான் அந்த பெண்ணோடு பேசும்போது சொல்றாரு, ஸ்திரியே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. ஆக்கினைக்குள்ளாக நம்மை தீர்க்கும்படி இயேசு வரவில்லை. நாம செய்திருக்கிற பாவத்தை நம்மை விட்டு விளக்குவதற்காக வந்தார். அதனாலதான் ஆண்டவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னார். பாவம் மனுஷனை விட்டு நீங்க வேண்டுமானால் அவன் மனம் திரும்ப வேண்டியது அவசியமானது. தான் செய்த பாவத்திலிருந்து தன்னை மீட்கிற ஒருவர் இந்த உலகத்தில் வந்துவிட்டார். அவர் தான் நம்முடைய மீட்பராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளுகிற போது அவன் தன்னிடத்தில் இருக்கிற பாவம் தன்னை விட்டு விலகுவதற்காக, தன்னை விட்டு அது நீங்குவதற்காக ஆண்டவரிடத்தில் அவன் வேண்டிக் கொள்ளுகிற போது கர்த்தர் அவன் பாவத்தை அவனை விட்டு விலக்குகிறார். யோபு புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு பயங்கரமான சோதனைக்குள்ளாக்கப்பட்டு அவனுடைய சகல சம்பத்துகளும் அவனை விட்டு அழிந்து போகிறது. அவனுடைய வீடு வாசல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடுகிறது. அவன் சரீரம் கூட பயங்கரமான வேதனையினால் நிரப்பப்பட்டு, பற்களால் நிரப்பப்பட்டு கொடிய வேதனையோடு கூட அவர் இருந்த அந்த நாட்களில் யோபு புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும் ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு சத்தமா நீங்க ஒரு அலையிலேயே சொல்லுவீங்க? என்னாச்சு சொல்லுங்கன்னு சொன்னா நிறுத்துறீங்க. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு பெரிய வெளிச்சம் யோபுவின் இருதயத்துல இருந்தது. நான் சொல்றேன், அந்த யோபு அவ்வளவு கொடுமையாய் சோதிக்கப்பட்டோம், அவ்வளவு அழிவுக்குள்ளாக்கப்பட்டிருந்தோம், அவ்வளவு நிந்தைக்குள்ளாக்கப்பட்டிருந்தோம், அவனுடைய சிநேகிதர்களாலே அவன் தவறாய் நிதானிக்கப்பட்டிருந்தோம், அவனுடைய மனைவியினாலே தூசிக்கப்பட்டிருந்தோம், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி இருந்தும் இந்த யோபுக்குள் இருந்த ஒரு பெரிய வெளிச்சம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த யோபுக்கு கிடைத்த அந்த பயங்கரமான அழிவுக்கு மத்தியிலே, சோதனைக்கு மத்தியிலே யோபுக்கு கிடைத்திருந்த மகா பெரிய வெளிச்சம் அவன் இருதயத்துல அப்படிப்பட்ட ஒரு பெரிய மெர்க்குரி வெளிச்சத்தை போல அவனுக்கு கிடைத்த அந்த சத்திய வெளிச்சம் என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், இந்த நிலையிலும் இருந்து அவர் என்னை மீட்க முடியும். நீங்க நல்லா கவனிங்க, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை அக்னி சூளைக்குள்ள போடும்படி அக்னியினுடைய சூளையினுடைய வெப்பத்தை 7 மடங்கு சூடாக்கினார்கள். சாதாரணமான மடங்கு அல்ல, 2 மடங்கு 3 மடங்கு அல்ல, நார்மலா இருக்கிறத விட 7 மடங்கு சூடாக்கினார்கள். அப்போ
அவர்களை கொண்டு போய் அந்த அக்னி சூளைக்குள்ள போடுவதற்காக கொண்டு போகப்படுகிற நேரத்தில் கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்ல, ஆனா இவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிப்போமே அல்லாமல் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் ஆராதிப்பது இல்லை என்று ஆணித்தரமாய் சொன்னார்கள். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த மாதிரி இந்த யோபுடைய இருதயத்துல இருந்த ஒரு மகாபெரிய ஒரு பெரிய வெளிச்சம் என்னன்னா, எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். சந்தோஷமே இல்லையா அவங்களுக்கு? நான் ஒரு நாள் இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார், வாசித்து கண்ணீரோடு அவருக்கு நன்றி சார். நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கை எவ்வளவுதான் படுகொலியா இருந்தால், நம்ம வாழ்க்கை எவ்வளவுதான் கீழ்த்தரமா இருந்தால், நம்ம வாழ்க்கை எவ்வளவுதான் அழிவுக்கு ஏதுவான நிலையில் இருந்தாலும், வாழ்க்கையே இல்லை நீ முடிந்து அவ்வளவுதான் என்கின்ற ஒரு விளிம்பில் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை களம்பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்த இயேசு வல்லவர், அவர்தான் மீட்பர். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மில் இருக்கிற பாவத்தை நம்மை விட்டு நீக்குகிறவர். பாவம் நம்மை விட்டு நீங்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில அவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்துடும். ஹல்லேலூயா. பாவ பாரம் நம்மை விட்டு நீங்கிட்டாலே நாம் நிமிர்ந்து நடக்கிறவர்களாய் மாறுவோம். நாம் நிமிர்ந்து நடக்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் பாவம் நம்மை விட்டு நீக்கப்படணும். பாவம் நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டுமானால் என்னுடைய மீட்பர் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் பாவத்தை என்னை விட்டு விலக்கி விடுவார், என் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை தந்து விடுவார் என்கின்ற ஒரு பெரிய அந்த விசுவாச வெளிச்சம் இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்திற்குள் உண்டாயிரும். நீங்க செய்கிற சிறிய காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும், பாவம் எதுவா இருந்தாலும் பாவமே, அந்த பாவம் மனிதரை தேவனுடைய சமூகத்தை விட்டு துரத்துகிறது. பாவம் செய்கிற மனுஷனுடைய மனசாட்சி அவனை கடிந்து கொள்ளுகிறது. நீ இதை செய்வதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லுகிறது. நீ தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பதற்கு அருகதையற்றவன் என்று அவனோடு கூட அந்த மனசாட்சி பேசுகிறது. பாவம் இல்லை என்கின்ற ஒரு மனசாட்சி எப்போ நமக்கு வரும்னா, இயேசு தம்முடைய இரத்தத்தால் நம்முடைய இருதயத்திற்குள் இருக்கிற பாவத்தை நீக்கும் போது, பாவ அழுக்கு நம் இருதயத்தை விட்டு நீங்கும் போது, பாவம் நம் இருதயத்தை விட்டு நீங்கி நம் இருதயம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படுகிற போது நம்ம இருதயத்திற்குள்ள அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்குள்ளே தருகிற அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க ஆரம்பித்து விடுகிறோம். 1 யோவான் நிருபத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல முதல் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து அதுல 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை ஒரு மனுஷனுடைய பாவத்தை அந்த மனுஷனை விட்டு நீக்கணுங்கிறதற்காக இயேசு சிலுவையில் தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தினார். அப்படி இரத்தம் நம் இருதயத்திற்குள்ளே வரும்போது நமக்குள்ள இருக்கிறதான பாவம் நம்மை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போய்விடும். அப்ப நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாய், நம்ம இருதயம் தேவ நீதிக்குள்ளாக்கப்பட்ட இருதயமாய் மாறுகிறது. நாம் நிமிர்ந்து நடக்கிற தேவ பிள்ளைகளாய் நம்ம மாறிவிடுகிறோம். தேவனுடைய சன்னிதானத்துல வந்து நிற்கிற போது ஒரு ஆனந்த பரவசத்தோடு, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே,
அப்படியே ஆண்டவரை குறித்து அப்பா பிதாவே என்று என்ன செய்யணும், பாட ஆரம்பிக்கிறோம். அதுதான் ஒரிஜினல் பாடம். எப்ப பாடுறது தெரியுமா? இயேசுவாகிய நம்முடைய மீட்பர் பாவத்தை நம்மை விட்டு நீக்குவதற்காக இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம், தேவகுமாரன். அவர் நம்முடைய பாவத்தை நம்முடைய இருதயத்தை விட்டு நீக்கும் போது நாம் சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு பரிசுத்தமான தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுத்திகாரத்தின் ஆவியை பெற்று முழு இருதயத்தோடு நம்ம அப்படி பாட முடியும். அப்பதான் தேவனுக்கும் நமக்கும் இடையில் அந்த உறவு உண்டாக்கப்படுகிறது. அல்ல கவனிங்க, பாவம் நம்மை விட்டு நீங்குகிற போது, இயேசுவின் இரத்தத்தால் பாவம் நம் இருதயத்தை விட்டு நீங்கி விடுகிற போது தேவனோடு உறவாடுகிற இருதயம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உறவாடுகிற இருதயம் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் மறுரூபம் வருகிற போது தேவனை அப்பா பிதாவே என்று அவரை ஆராதிக்கிற ஒரு நல்ல மனசாட்சி நமக்கு உண்டாகும். தேவனுடைய சமூகத்தில் களி கூறுகிற இருதயம் நமக்கு உண்டாகும். இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையிலேயே மிகப்பெரிய பொக்கிஷம். சொல்லுங்க எல்லாரும், உண்மையிலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுடைய சன்னிதானத்தில் உறவாடுகிற அப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இரண்டாவது, இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவபக்தியை யாக்கோபை விட்டு விளக்குவார். அவபக்தி என்கின்ற ஒரு காரியம் அது நம்மை விட்டு என்ன செஞ்சிடணும், நீங்கி போயிடணும். நாம் இருதயத்திற்குள் இருக்கிற பாவம் நம்மை விட்டு நீங்கணும். நமக்குள்ள இருக்கிறதான அந்த அவபக்தி அது நம்மை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போக வேண்டும். அவபக்தியோடு இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தோம்னா முடிவு ரொம்ப 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 பரிதாபமாய் போய்விடும். நீங்க யூதாவினுடைய நிருபத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதா ஒரே ஒரு நிருபம் தான், ஒரே ஒரு அதிகாரம் தான். யூதா நிருபத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 14ஆம் 15ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அவபக்தி அப்படின்னாலே அவன் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேச மாட்டான். ஒரு மனுஷனுக்குள்ள அவபக்தி இருக்கிறது அப்படின்னா அவன் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேச மாட்டான். அவன் தேவனுக்கு பிரியமான செய்கைகளை செய்ய மாட்டான். ரெண்டு காரியத்தை இந்த வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவபக்தியான மனிதர்கள் செய்கிற அந்த செய்கைகள் நிமித்தமும் அவபக்தியான மனிதர்கள் பேசின தேவனுக்கு விரோதமாய் பேசின கடினமான வார்த்தைகள் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆண்டவர் வருகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியும் இந்த உலகத்திற்கு வருவார். கவனிங்க, முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எதற்காக வந்தார்? பாவத்தை நம்மை விட்டு நீக்கணும், அவபக்தியை நம்மை விட்டு என்ன செஞ்சிடணும், விளக்கணும். இந்த ரெண்டுமே நமக்குள்ள இருக்குமானால் ரொம்ப ரொம்ப ஆபத்து தான். சொல்லுங்க எல்லாரும், இந்த ரெண்டுமே நமக்குள்ள இருக்குன்னா கேன்சர் வியாதி மாதிரி, கேன்சர் வியாதி மாதிரி, கேன்சர் வியாதி மாதிரி அவபக்தியானது. கேன்சர் வியாதி மாதிரி, அதாவது உயிர்கொல்லி நோய்கள் என்று இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிற நிறைய நோய்கள் இருக்கு. வியாதிகளிலே மரணத்திற்கு ஏதுவான வியாதியும் உண்டு, மரணத்திற்கு ஏதுவல்லாத வியாதியும் உண்டு.
வியாதிகளில் நம்முடைய சரீரத்தை முடக்குவதற்கு ஏதுவான வியாதிகளும் உண்டு, சரீரத்தை பலவீனப்படுத்துவதற்கு ஏதுவான வியாதிகளும் உண்டு. ஆனா எல்லாவற்றையும் மாற்ற இயேசு வல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, எல்லாவற்றையும் மாற்ற இயேசு வல்லவர். அப்போ இந்த அவபக்தி, இந்த பாவம், இந்த இரண்டுமே மரணத்திற்கு ஏதுவான வியாதி மாதிரியானது. மரணத்திற்கு ஏதுவான வியாதி மாதிரியானது. அதை எந்த மருத்துவர்களாலும் நம்மை விட்டு என்ன செய்ய முடியாது, நீக்கி போட முடியாது. மகா பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே இந்த அவபக்தியும் பாவமும் நம்மை விட்டு விலக்கப்பட முடியும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்குள்ள அவபக்தி இருக்குமானால் அவன் என்ன செய்வான் அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் ஆரம்ப நாட்கள்ல 97ல ஒரு சபையில ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். நல்ல ஒரு சபை, நல்ல கர்த்தரை ஆராதிக்கிற திருச்சபை மக்கள் உள்ள சபை. அந்த ஆலயத்துலதான் நான் 97ல இருந்து 2000 வரைக்கும் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அப்ப அந்த சபையில நாங்க டெய்லி 1.5 மணி நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு தாத்தா ஆலயத்திற்குள்ள பிரவேசித்து ஆலயத்துல நின்றுட்டு சத்தமா பேசிட்டே இருந்தாங்க. நான் எப்போதுமே ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாலேயே ஆட்கள்ல போய் என்ன செய்வேன், முழங்கல் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. அல்லது பிரசங்க பீடத்திற்கு பின்னால முழங்கல் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. அந்த மாதிரி பிரசங்க பீடத்திற்கு முன்னால முழங்கால் போட்டு அப்படியே நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். தாத்தா ஆலயத்திற்குள்ள நுழைந்தவர் அவர் என்ன செஞ்சிருக்கணும், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இருந்திருக்கணும், அல்ல உட்கார்ந்து பாடல் பாடி இருக்கணும், ஆண்டவரை துதிச்சிருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கணும். அதற்கு பதிலா அந்த தாத்தா ஆலயத்திற்குள்ள வந்த நேரத்துல இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் திட்டிட்டே இருக்கு. நான் கேட்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரங்களை திட்டுறதுக்கு ஆலயமா இடம்? உங்களை கேட்கல. அவரு அன்றைக்கு நான் யோசித்தேன், இது என்ன மற்றவங்களை குறித்து இழிவாய் பேசுகிற இடமா இது, தவறாய் பேசுகிற இடமா இது? ஒருவேளை ஒருத்தர் ஒரு தவறு செய்திருக்க கண்டிருந்தாலும் கேட்டிருந்தாலும் தேவனுடைய சமூகத்திற்கு வந்தா முழங்கால் போட்டு, ஆண்டவரே அந்த மனுஷனுடைய பாவத்தை நீர் நினைச்சிட்டோம், மன்னித்து விடும் என்று மன்றாடுவதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய லட்சணம், சுபாவம். தேவ பக்தியுள்ள மனுஷனுடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவ பக்தியுள்ள மனுஷனுடைய சுபாவம் என்னன்னு சொன்னா, ஒருவர் பாவம் செய்திருக்க நம்ம கண்டோம்னா ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே அவருடைய பாவத்தை மன்னியோன்னு சொல்லி மன்றாடுவதுதான் தேவ பக்தியுள்ள மனுஷனுடைய சுபாவம். இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல அதுல 7ஆம் வசனம் சொல்லுது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பயபக்தி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குனாலே அந்த மனிதன் தேவனுடைய சமூகத்திற்கு வந்தா விண்ணப்பம் தான் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஏன்னா தேவ பக்தி உள்ள மனிதன் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள வந்துட்டாலே இது கர்த்தருடைய வீடு, இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று உணர்ந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி இல்லைன்னா அவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி இல்லைன்னா அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பான். ஆனா அதற்கு மாறா தாத்தா பண்ண சேட்டையை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திட்டிகிட்டே இருந்தாங்க. நாங்க கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருந்தேன், என்னால சகிக்க முடியல. முழங்கால இருந்து எந்திரிச்சு நின்றுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தாத்தா கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது நடையை காத்துக்கொள்ளணும், மனம் பதறி ஒரு வார்த்தை கூட நினைச்சு கூடாது, பேசக்கூடாது. தேவன் வானத்தில் இருக்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், நீ வார்த்தை சுருக்கமாயிருக்க கடவுது. பிரசங்கின் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை சுற்றி காண்பித்து தாத்தாவிட்ட அந்த வார்த்தையை சொன்னேன் பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்துல நினைச்ச கூடாது, சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்தாலே நம்ம சிந்தனை என்ன செஞ்சிடணும், மாறிடும். இது தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல், சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்போ இந்த வார்த்தையை சொன்னோடனே தாத்தா சைலண்ட். தாத்தா சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமா, அவரு இப்ப இல்ல, போயிட்டார். கர்த்தர் அவங்க எடுத்துக்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வயசாயிடுச்சு. தாத்தா உடனே சைலண்ட். ஆண்டவருடைய ஆலயத்துல
வாய் மனம் பதறி ஒரு வார்த்தை கூட எச்சக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே தாத்தா சைலண்ட். ஆராதனை முடிகிற வரைக்கும் சைலண்ட். ஆராதனை முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்தாரு தாத்தா. ஐயா, நான் தெரியாம பேசிட்டேன். நான் சொன்னேன், தாத்தா உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் உலகத்துக்கு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு போங்க. மன்னிப்பு கேட்டு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் தாத்தா அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி பிள்ளையார் பக்கம் வந்துட்டான். அங்கே ஒரு வீட்டில் வாடகைக்கு அவங்க பிள்ளையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த போது அப்படியே அந்த வழியாக வரும்போது திடீர்னு அந்த வீட்டுக்கு போகிறேன். நான் அந்த வீட்டுக்கு போகிற அந்த நேரத்தில் தாத்தாவுக்கு காட்டில் பிரச்சனை, இருதயத்தில் பிரச்சனையாகி மூச்சு விட முடியாமல் துடிக்கிறார். பயங்கரமாக துடிக்கிறாங்க. ஐயோ ஐயோன்னு அழகுறாங்க. நானும் தாத்தாவை போய் பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அன்னைக்கு தாத்தா வந்து சத்தமா ஆலயத்துல பேசும்போது நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் ஒரு சின்ன பையன், அப்ப ரொம்ப கொச்சி பையனா இருக்கு, சின்ன பையனா இருக்கு. நான் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு தெய்வ பயத்தோட என்ன செஞ்சாரு, சைலண்ட் ஆயிட்டாரு. அப்படிங்கிற இந்த காரியத்தை கர்த்தருக்கு நினைவு போட்டி ஆண்டுகிட்ட ஜோம் பண்ணேன். தலையில கை வச்சு திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் வருகிறான்னு சொல்லி ஜோம் பண்ணேன். பாருங்க, இருதய வேதனை அப்படியே மறந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு அது அப்படியே கண்ணுக்குள்ள நிற்கின்றேன். அப்போ தேவனுடைய ஆலயத்துல வாய் பதறி பேசுவதற்கோ, தேவனை குறித்து இழிவாய் பேசுவதற்கோ, தேவனை குறித்து தவறாய் பேசுவதற்கோ, தேவ ஜனங்களை குறித்து தவறாய் பேசுவதற்கோ, தேவன் நியமித்த காரியங்களை குறித்து தவறாய் பேசுவதற்கோ எந்த மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருவன் பேசுவானேயானால் அவனுக்குள்ள இருக்கிறது அவபக்தி. அதனாலதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்வது, இந்த அவபக்தி உன்னை விட்டு என்ன செஞ்சிடணும், விலகணும். விலகலன்னா அது நியாயத்திற்குள்ள வந்து நிற்கும். வசனம் சொல்றது, அவர்களை கண்டிக்கிறதுக்காக தான் கர்த்தர் வர்றார். அவபக்தியுள்ள மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் நிமித்தமும், அவபக்தியுள்ள மனிதர்கள் செய்த செயல்கள் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்காகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட இந்த உலகத்திற்குள்ள அவர் மறுபடியும் வருவார். அவர் இந்த உலகத்திற்குள்ள மறுபடியும் வருவதற்குள்ள நமக்குள்ள இருக்கிற பாவம், நமக்குள்ள இருக்கிற அவபக்தி என்ன செஞ்சிடணும், விலகி போகணும், நீங்கிடணும். சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இந்த அருமையான திருச்சபை பிள்ளைகள் காணப்படுவீர்களே. ஆனால் ஆண்டவர் வரும்போது உங்களை பார்த்து அவர் ஆனந்த பரவசம் அடைவார். ஹல்லேலூயா. உங்க இருதயத்திற்குள் இருக்கிற பாவத்தை அவர் நீக்குகிறவர், உங்க இருதயத்திற்குள் இருக்கிற அவபக்தியை அவர் விளக்குகிறவர் என்கிற சத்தியத்தை புரிந்து கொண்ட இந்த திருச்சபை பிள்ளைகள் இந்த சத்தியத்திற்கு நீங்க செவி கொடுத்து உங்க இருதயத்திற்குள் இருக்கிற பாவம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவபக்தி உங்களை விட்டு கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவால் விளக்கப்படட்டும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் அற்புதமா உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். உங்களுக்குள்ள தேவ பக்தி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பெரிதான விருப்பம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவன். யாரை பற்றி அங்கே வசனம் சொல்லுகிறது, கொர்நேலியு என்கின்றதான ஒரு மனுஷனை பற்றி நம்ம பார்க்கிறோம். அவன் 100க்கு அதிபதியாயிருந்த ஒரு மனிதன். அவன் வந்து ரோம பட்டாளத்தில், இத்தாலிய பட்டாளம் எனப்பட்டு அந்த பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாய் காணப்பட்ட அந்த கொர்நேலியு என்கின்ற ஒரு பிரஜாதி மனுஷனுக்குள் இருந்ததான அந்த தேவ பக்தியை பற்றி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, இந்த முழு உலகத்திலேயுமே பிரஜாதியார் என்று அழைக்கப்பட்டதான ஜனங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் முதல் இந்த கொர்நேலியு வேண்டிய குடும்பத்துல தான் இறங்கினார். காரணம் அவனுக்குள்ள இருந்த தேவ பக்தி. சொல்லுங்க எல்லாரும், காரணம் அவனுக்குள்ள இருந்த தேவ பக்தி. இந்த தேவ பக்தி ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள இருக்குமானால் அவன் தேவனை தன் வசப்படுத்துகிறவனாய் மாறுவான். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கிட்டா? ஓ, காந்தம் என் கையில இருக்குன்னு வைங்களேன். இப்ப நான் தான் காந்தம்னா, பாலராஜனை இரும்புன்னா நான் பக்கத்துல வந்தோடனே என் கூட ஒட்டிடுவாங்க. ஒட்டுவாங்களா இல்லையா? 2 ஜாயிண்ட் ஆயிடும். இரும்பும் காந்தமும் என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க சத்தமா. முடிச்சிருமா பிரச்சனை? முடிச்சிருமா? ஆமா, இரும்பும் காந்தமும் ஒன்றாய் என்ன செஞ்சிடும்? இணைந்து விடும். கொர்நேலியு என்கிற அந்த 100க்கு அதிபதி பிரஜாதியாயிருந்த ஒரு மனுஷனாய் இருந்தாலும் தேவனை பற்றி
அறிந்த போது அவனுக்குள்ள தேவ பக்தி உண்டாயிற்று. ஓ, தேவன் எப்படிப்பட்டவர் என்கின்ற அறிவு நமக்குள்ள வரும்போதே நமக்குள்ள என்ன உண்டாயிரணும்? தேவ பக்தி உண்டாயிருக்கு. அவனுக்குள்ள அந்த தேவ பக்தி உண்டாயிற்று. தேவ பக்தி உள்ளவனாய் அவன் தான தருமங்களை செய்கிறவனாய், ஜெபிக்கிறவனாய், தேவ ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவனாய் காணப்படுகிறான். நல்ல கவனிங்க, அதான் தேவ பக்தியினுடைய தன்மை. ஒரு மனுஷனுக்குள்ள தேவ பக்தி இருக்குன்னா அவன் என்ன செய்வான்? அவன் தனக்குள் இருக்கிற நன்மைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவான். அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாய் மாறுவான். அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் மாறுவான். அவனுக்குள் இருக்கிற தேவ பக்தி தான் தேவனை அவன் வசமாய் இழுத்துக் கொண்டது. எனக்குள்ள தேவ பக்தி இருக்கு, என் இருதயத்திற்குள்ள தேவ பக்தி இருக்குன்னா ஆண்டவர் அப்படியே பக்கமா சாய்வார். புரியுதா? உங்க பக்கமா ஆண்டவர் சாயணுமா வேண்டாமா? யார் பக்கம் ஆண்டவர் சாயணும்? என்னாச்சு? கையே உயர மாட்டேன். கொஞ்சம் அப்படி உயர்த்தி ஒரு நிமிஷம் வைங்கள. என் மேல ஆண்டவர் இறங்கட்டும். எனக்குள்ள இருக்கிற தேவ பக்தியினாலே தேவனின் பட்சமாய் சாய் வசனம் இருக்கு. கர்த்தரின் என்னை நீதிமானாக்குகிறவரின் பட்சத்தில் இருக்கிறார். யார் எனக்கு எதிராளி? அவர் என்னிடத்தில் வரட்டும். நீங்க உங்க இருதயத்திற்குள்ள தேவ பக்தி உள்ளவங்களா மாறிட்டீங்கன்னா உங்க இருதயத்திற்குள்ள இருக்கிற அந்த தேவ பக்தி தான் உங்களை படைத்த தேவனை உங்கள் பக்கமாய் இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பக்தி தான் தேவனை உங்கள் பக்கமாய் சாய்க்கிறது. ஆண்டவர் மட்டும் உங்க பட்சமா வந்துட்டாருன்னா உலகத்துல எந்த எதிராளியால ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு காரியம் சொல்லுவேன். என்ன தெரியுமா? ஒரு இடத்துல தேவன் என்னை கொண்டு போய் பிரசங்கம் பண்ண வைக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாருன்னா நான் செத்து கிடந்தாலும் கொண்டு வந்து நிறுத்திடுவார் அப்படின்னு. அல்லேலூயா. நான் செத்து இருந்தாலும் என்னை கொண்டு வந்து நினைச்சிருவாரு. ஏன்னா அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அப்ப நமக்குள்ள இருக்கிறதான அவபக்தி நம்மை விட்டு விளக்கப்பட்டு நமக்குள்ள தேவ பக்தி இருக்குமே ஆனால் ஆண்டவர் நம் பட்சமாய் என்ன செஞ்சிருவாரா? சாய்ந்து விடுவார். வேத வசனம் சொல்லுகிறது, கொர்நேலியுக்குள் இருந்த தேவ பக்தி தேவனை அவன் பக்கமாய் சாய பண்ணிற்று. கொர்நேலியுக்குள் இருந்த தேவ பக்தி தேவனை அவன் பக்கமாய் சாய பண்ணிற்று. அப்போ ஆண்டவர் தூதனை அனுப்பி அவனுக்கு ரட்சிப்பின் மார்க்கமாயிருக்கிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் அறிந்து அவன் ரட்சிக்கப்பட்டு அவனுக்கென்று தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷத்தை, அவனுக்கென்று தேவன் வைத்திருக்கிற நித்தியத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வதற்கேற்ற வழியை ஆண்டவர் போதித்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நமக்குள் இருக்கிறதான பாவம் நீக்கப்பட்டு நமக்குள் இருக்கிறதான அவபக்தி நீக்கப்பட்டு தேவ பக்தி உள்ளவங்களா மாறிட்டோம்னா தேவன் நம் பட்சமாய் சாய்ந்து நமக்காய் கிரியை செய்வார். எழுந்திருந்து எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீக்கப்படணும். அவபக்தி நம்மை விட்டு விளக்கப்படணும். பாவத்தோடு வாழ்வதற்கல்ல, பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளையாய் வாழ்வதற்காக ஆண்டவராகிய கர்த்தரின் அருமையான இந்த முன் இரவு இந்த நேரத்தில், இந்த 9ஆம் மணி நேரத்தில் பரலோகத்தின் தேவன் அனுப்பி தந்த நல் வார்த்தைகளை உங்களுக்காக அடியேன் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களுக்கு முன்பதாக நின்று பிரசங்கித்திருக்கிறேன். நீங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட மெய்யான தெய்வம். அவர் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு நீக்குகிறவர். அவர் உங்களுடைய அவபக்தியை உங்களை விட்டு விளக்குகிறவர். நீங்க தேவ பக்தி உள்ளவர்களாய் மாறும்போது உங்கள் பட்சமாய் சாய்கிற ஆண்டவர், உங்களுக்காக நன்மைகளை செய்கிற தேவன். ஒரு விஷயங்களை தாழ்த்தி அர்ப்பணிப்பீர்களா? அப்படியே உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்தட்டும். இந்த ராத்திரி ஆண்டவர் ஒரு விடுதலையை ஏற்படுத்தட்டும். இந்த ராத்திரி உங்க வீடுகளில் தேவனுடைய நன்மைகள் இறங்கி வரட்டும். இந்த இரவு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தராகிய